Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களாக காணவில்லை என மகன் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது ஜெயக்குமார் காணாமல் இருப்பதாக அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஏற்கனவே ஜெயக்குமார் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதை பற்றின முழு விவரங்கள் என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பவர் KPK ஜெயக்குமார். இவர் திசைமலை அருகே உள்ள கரைசுத்து புதூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தீவிரமாக பணியாற்றினார். வேட்பாளருக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரமும் மேற்கொண்டார். இந்த நிலையில இன்றைய தினம் நேற்றைய தினம் மாலையில KPK ஜெயக்குமார் அவரது மகன் கருத்தையா என்பவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருக்கிறார். அந்த புகார்ல தனது தந்தையை காணவில்லை, ஒரு நாள் முழுவதும் காணாமல் போயிருக்கிறார், இவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில தற்போது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. KPK ஜெயக்குமார் காணவில்லை என வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி மாலை 7 மணிக்கு வீட்டை விட்டு சென்றவர் தற்போது வரை வரவில்லை என்று இந்த புகார்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு 4 பக்கம் கொண்ட புகார் ஒன்றை KPK ஜெயக்குமார் தரப்புல KPK ஜெயக்குமார் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த புகார்ல வீட்டு முன்பு சில நபர்கள் அங்கங்கே சுற்றி வருகிறார்கள், வீட்டில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக சுற்றி வருகிறார்கள் என நினைத்தோம். ஆனால் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் எங்கள் மீது நடத்துவதற்கான திட்டமிட்டு இந்த வீட்டு முன்பு சுற்றி வருவதாக காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு 6-7 பேர் 7 பேர் நபர்கள் பெயரை பட்டியலிட்டு அவர்கள் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காரணம் காட்டி அந்த புகார் ஒன்றையும் KPK ஜெயக்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அளித்திருந்தார். இந்த நிலையில 2ஆம் தேதி மாலை முதல் அவர் காணவில்லை என்ற புகார் காவல் நிலையத்தில் ஊரி காவல் நிலையத்தில் ஜெயக்குமார் மகன் தரப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. KPK ஜெயக்குமார் காணாமல் போய் சுமார் ஒரு 40 மணி நேரத்துக்கு மேலே தாண்டி இருந்த நிலையில போலீசாரும் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அரசியல் வட்டாரத்திலும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது அவர் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். பல்வேறு பகுதிகளில் இருந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் இவருக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் உள்கட்சி பூசல் எல்லாம் இருந்தது. இந்த நிலையில காணாமல் போயிருப்பது காங்கிரஸ் கட்சி வட்டாரத்திலையும் நெல்லை மாவட்ட அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.